கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து அன்றைக்கி என் கூட ஆக்சுவலில் தோத்துட்டாருன்னு சொல்லிட்டு ஆமாம் கைஸ். ஆனால் அந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் எடுக்க மறந்துட்டேன். நான் போடு ஆனால் அவர் தோத்தார் கைஸ் 7-4. அதுக்கப்புறம் பாடி ஷாட் வந்து 7-5ன்னு தோத்தார் கைஸ். ஓகே கைஸ், அப்போ நான் வந்து ரிவெஞ்ச் வீடியோன்னு சொல்லிட்டு போடலாம்னு நினச்சேன் கைஸ். ஆனால் ரெக்கார்ட் எடுக்க மறந்துட்டேன். ஸோ எனக்கு வந்து தப்பாக சாத்தின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னது அவர் ஃப்ரெண்டை கூப்பிட்ருக்காரு கைஸ். தனிஷ்னு ஒருத்தர் ஃப்ரெண்டு. அவர் வந்து கேமில் தான் கைஸ் ரொம்ப இது பண்ணுவார். ஆனால் படிப்பில் ஒன்று கூட அவருக்கு தெரியாது கைஸ். சத்தியமாக சொல்லணும் கைஸ். சொல்ல போனாலா கைஸ் ரொம்ப மேலே பார்த்துட்டேன். போட்டாச்சு கைஸ், போட்டாச்சு கைஸ். புது சென்சிவிட்டி கைஸ் டெசர்டிகளுக்கு வந்துருச்சு எப்படியும். கைஸ் கோசம் கேளுது தரனால் நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் வந்து படம் பிடிச்சி நம்மளோட ஃப்ரீ ஃபயர் குரூப்லேயே போட்டார் கைஸ். 8 பேர் அவ்வளோ இருக்காங்க கைஸ். 7-2 முதல்ல தோற்றேன் கைஸ். ஆனால் அது ரெக்கார்ட் எடுக்கலை. ஏன்னா அந்த மேட்ச் கணக்காகுதுன்னு சொன்னேன். ஆனால் இருந்தாலும் போட்டார். நான் ஏதாச்சும் 2 எடுத்தேன். ஆனால் இதில் வந்து அவர் கோசம் எடுத்தால் எனக்கு நல்லாயிருக்கும் கைஸ். கோசம் நான் கொஞ்சம் போடலாம், அப்புறம் நான் ஷோக் ஆயிடுவீங்க. ஆனால் நம்ம விடக்கூடாது கைஸ், விடக்கூடாது. இந்த மாதிரி விட்டா அதுக்கப்புறம் ரொம்ப இதாயிரும் கைஸ் முன்னாடி. ஓகே கைஸ், பார்த்தாச்சு. இவர் வந்து தியாங்கிட்ட இருக்காரு கைஸ். ஓகே, யாருனாலையும் நம்மளை பார்க்க முடியாது. நம்ம வந்து தியாங்கிட்ட போய் முடிஞ்சிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு என்னது நான் வந்து பார்த்துட்டேன் கைஸ், பார்த்துட்டேன் கைஸ். அவர்கிட்டே போக மாட்டேன். ஏன்னா அவர் வந்து இது கைஸ் என்னது அது ஷட்கன் பிளேயரு. ஷட்கன் சொன்னாலே கைஸ் ஷட்கன் பிளேயரு. ஸோ முன்னுக்கு போனால் போட்டுருவார். ஸோ நம்ம வந்து நம்ம டிஸ்டன் இருக்கணும் கைஸ். நமக்கு இருக்கும் வீட்டுக்கு போடா. போட்டாச்சு கைஸ், போட்டாச்சு. யார் யூ என்ன கைஸ் இது சைடில் வச்சு இங்கே தானே போட்டேன் ஸ்ட்ரெயிட்டாக சைடில் வச்சு கைஸ். எப்படின்னு தெரியல. ஓகே கைஸ், அவர் வந்து பார்த்துறாரு. எந்த நாய் இந்த வேலையை பண்ணுதுன்னு. கைஸ் அழகாக முடிச்சிடுங்க. பார்த்தாருன்னு நினைக்கிறேன் கைஸ். நான் ஸ்கோப் போடுறத கைஸ் பார்த்துட்டாரு. அவ்வளோதான், நான் அவுட்டு கைஸ். ஓகே கைஸ், நம்மளும் மாசோ பண்ண வேண்டியதான். நமக்கு வேறு ப்ரோ டெசடிகல்ல மண்டை அழகாக தெரிஞ்சிச்சு. போட்டேன் கைஸ், போட்டேன். முதல்ல கணக்காகுது கைஸ். ஏன்னா முதல்ல எனக்கு சென்சிவிட்டி கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ இதனால கணக்காகுது. ஆக்சுவலி கைஸ், நீங்கள் தினேஷோட வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா அவர் வந்து என்னை அடிச்சுட்டு போட்டுப்பார் ரிவெஞ்ச் வீடியோன்னு. ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு வாட்டி அடிச்சிட்டேன். ஸோ அவர் வந்து அடிச்சிட்டாரு. ஸோ இதில் வந்து நான் அடிச்சிட்டேன் கைஸ். ஆனால் அதை ரெக்கார்ட் எடுக்க மாதிரி ரெக்கார்ட் எடுத்து இன்னும் அழகாக இருந்திருக்கும் கைஸ். போட்டுருவோம் கைஸ். அதில் வந்து இவருக்கு போஸ் அடிக்கலன்னு சொல்லிட்டு இவரை கூப்பிட்ருக்காரு. இவர் வந்து தினேஷோட இன்னும் கொஞ்சம் பண்டை கைஸ், கொஞ்சம் பண்டை. ஸோ அவர் வந்து இவரை கூப்பிட்ருக்காரு, இவரை அடிச்சிடுவாருன்னு.
ஆனால் கடைசியில் பார்த்தா இவரும் அசிங்கமாக இப்போ 4 கோசம் தோத்துட்ருக்காரு. ஆனால் விளானியே சொல்லக்கூடாதா கைஸ்? யாருக்கு தெரியும்? நான் திடீர்னு ரொம்ப பேசிட்டேன்னா கடவுள் எனக்கு தண்டிச்சிட்டாருன்னா, அது நீ வந்து ரொம்ப பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாருன்னா, கைஸ் எங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடிலேருந்து வர்றாரு நமக்கே தெரியாமல். யாருக்கிட்டன்னு கேட்க மாட்டேன் கைஸ். இந்த வாட்டி கைஸ் இப்போ தான் கைஸ் 5 நிமிஷமாகவே ஆயிருக்கு. அதுக்குள்ளே என்ன கைஸ் தூத்துட்ருக்காருன்னு எனக்கும் தெரியல. கேம் சீக்கிரமாக முடிஞ்சானு நினைக்கிறேன் கைஸ். கைஸ் முடிஞ்ச ஒரு ஸ்லீப்பிங் ஷாட் போட்டுடலாமா? ஆனால் வேணாம் கைஸ், சீக்கிரமாக போட்டுருக்காரு. அவர் வந்து அவர் கரெக்டாக நான் கீழே குமிஞ்சோன்னு குளோல் பட்டு மினுக்கு ஓடி வருவார் ஷாட்கனை பிடிச்சிக்கிட்டு. கைஸ் போட இனிய கன்று பிடிச்ச செம்ம ஸ்லோவாக இருக்கும் கைஸ். இங்கே கன்று இல்லைன்னா வேகமாக நான் ஓடுறோம். கைஸ் ஓடிடலாம். கைஸ் பயப்படாதீங்க, அவர் வந்து இங்கேருந்து தான் வருவார் கன்ஃபார்ம்டா. இன்னும் அங்கேருந்து இல்லை இங்கேருந்து வருவார். இல்லை கைஸ் இங்கேருந்து வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். க்ளூவால் இருக்குது சொன்னாலையா கைஸ்? இங்கேருந்து இல்லை இங்கேருந்துனே. கைஸ் கீழே சுடுறாரு, யாரை சுடுறாருன்னு தெரில. கைஸ் அவர் வந்து க்ளோவால் போட்டுட்டு மெடிக்கேட் போட்டுட்ருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ் 5-1. கைஸ் நான் பேசாமல் டிஸ்டன்ஸே இருக்கணும். என்ன தெரியுமா கைஸ் பண்ணியிருக்கணும், டெசர்டிகளில் போட்டிருக்கணும் டிஸ்டன்ஸ் இருந்து. 5-1 தோத்துட்டுருக்காரு. அப்படியே ஈமோட் கேட்குது கைஸ் அவருக்கு. பாருங்கள் கைஸ் எவ்வளோ இதாக இருப்பாருன்னு. சரி கைஸ் நம்ம டெசர்டிகள் மட்டும் எடுத்துகிட்டு போகலாம். டிஸ்ட்ராக்டாக ஆகணும் மற்ற கண்ணில். கைஸ் கோசம் கீழே இருந்தால் நல்லா இருந்திருக்கும். கைஸ் இதில் அவர் 2 எடுக்கக்கூடாது. ஒரு ஆள் அவருக்கு எனக்கு மேலே எடுத்துட்டான்னா அதுக்கு வேறு பீச்சு பண்ணான். யாச்சும் 3 எடுத்தேன், நீ 2 தான் எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேறு ஒன்று. அதனால் நான் என்ன சொல்ல வரேன் தான் கைஸ். அதனால் டனிஷர் மாதிரி இருக்காதீங்க கைஸ். கைஸ் சத்தியமாக விழுந்துருக்கும் கைஸ் அட்டு எனக்கு. கைஸ் நீங்கள் போட்டீங்க சொன்னா இல்லையா கைஸ், முன்னுக்கு மட்டும் போகவே கூடாது. கைஸ் என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. எங்கேருந்து பார்க்க எனக்கு முக்கிற மாதிரி இருக்குது. என்ன கைஸ் சாரி காணும் வந்து பார்த்தாச்சு. கைஸ் ஃபுல் டேமேஜ். கைஸ் ஓரியன் கேரக்டர் இப்பயே வச்சிட்டாரு, தப்பாக இருக்கும். கைஸ் எனக்கு கேப் கார்டில் இந்த மெசேஜ் வந்திருக்கு கைஸ். கைஸ் என்ன போட்டார். 5-2 ஓடிட்டுருக்கு கைஸ். 5-2 இன்டென்ஸாக இருக்குது கைஸ். 5-2 இந்த வாட்டி நம்மளும் 7-2 எடுத்தால் நல்லாயிருக்கும்.
அதுக்குள்ளே ஈமோட் போட ஆரம்பிச்சிட்டோம். ஷொக்கனே டெசர்ட் கீழெல்லாம் பாய்க்கணும் கைஸ். ஒரு இடத்துல நின்னாருன்னா போகிறோம் கைஸ். ஒரு இடத்துல சும்மா கொஞ்ச நேரத்துக்கு ஓப்பனில் நின்னாருன்னா நல்லாயிருக்கும். ஓப்பனில் வந்தார் கைஸ், போட்டேன். 7-2 கைஸ். 7-2 வாடையாக போகுது. கைஸ் இந்த மேட்ச்சில் அவர் போடவே கூடாது கைஸ். போட்டாருன்னா அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிடும் மேட்ச்சு. என்ன சொல்லுங்க கைஸ். அப்புறம் அவர் 3 எடுத்துடுறாரா? அப்புறம் அதுக்கு வேறு ஒன்று, நான் ஏதாச்சும் 3 எடுத்தேன் அப்படின்னு. நான் சொல்கிறேன், அவர் இங்கே தான் வருவார் கைஸ். போடா சக்குய். நம்ம வந்து உட்பேக்கரில் போட வேண்டியதான். ஒரு ஓடிடலாம், தூரமாக ஓடிடலாம். இப்போ வருவார் கைஸ், பாருங்கள் கைஸ் வருவார். சொன்ன மாதிரி வந்துட்டாரா? வெளிலேக்கு வருவார், இல்லைன்னா இங்கே சைட்டில் வருவார் கைஸ். வெளிலேக்கு இல்லைன்னா அதோ இங்கே சைட்டில் கூட போயிருக்கலாம். பார்த்துட்டேன் கைஸ், பார்த்துட்டேன். கைஸ் அவர் வந்து நினச்சிக்கிட்டாரு என்னால் வரவே முடியாதுன்னு. ஆனால் நான் வந்துட்டேன் அதுக்குள்ளே. கைஸ் யார் போன் ஃபைவ் போட்டான்னு தெரில. சரிடா சாவிடா. கைஸ் இவர் பாருங்க கைஸ், ஓரியன் போட்டார். ஸோ இது கணக்கு இல்லை கைஸ். ஈமோட்டார் கைஸ் ஓரியன் போட்டு.
ஐயோ கைஸ், எனக்கு ஒரு பதட்டமாக இருக்குது ஒரு இடத்துல. ஆனால் 3 எடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் எடுத்துட்டா அவ்வளோதான் கைஸ், கேஸ் க்ளோஸ்ட். என்னது தீட்சி ஆகணும் கைஸ், இல்லை தான் இருந்தாலும் கேஸ் க்ளோஸ் ஆச்சு. ஏன்னா அவர் வந்து இவ்வளோ எடுத்துட்டார், 3 எடுத்துட்டார். நான் ஏதாச்சும் 2 எடுத்தேன். அப்புறம் ஆரம்பிச்சிடுங்க. என்னது நான் ஏதாச்சும் 3 எடுத்தேன் அப்படின்னு. கைஸ், இந்த லாட்டு பேசுமா நம்மக்குள்ளேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டேன். நான் கேட்க மாட்டேனே. கேஸ் 25 அடிச்சிச்சு. வருங்க சார் வந்து இது போட்டுட்டு இருக்காரு. ஓகே கைஸ், நம்ம போட்டோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி கைஸ், பார்த்துக்கு தேங்க்யூ.